ஏன்னா 10 வருஷமாக மாடு வளர்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க. மாடும் வாங்கியிருப்பீங்க, விற்றுருப்பீங்க. பொதுவாக வந்து மாடு வாங்கணும் விற்கணும் அப்படின்னா சந்தைகளில் போய் வாங்குவாங்க, விற்பாங்க. நீங்கள் வந்து இப்போ சஞ்சய் டெய்ரி ஃபார்மில் வந்து மாடு வாங்கியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. என்ன காரணம் என்ன? சந்தையில் வாங்காமல் இங்கே ஏன் வாங்குறீங்க? ஏன்னா சந்தையில் வாங்கினா அந்தளவுக்கு தரமாக எதுவும் இருக்காதுங்கண்ணா. ஓகே. நம்ம அண்ணன்கிட்ட சொன்னது சேனலில் சொல்கிற மாதிரி நல்லா நீட்டாக இருக்குண்ணா. நேரில் வந்து நம்ம வந்து மாடை பார்த்தோமா நமக்கு மாடு நல்லா பிடிச்சிருக்குண்ணா. இவ்வளோ நேரம் எங்கேயும் வந்து மாடு இவ்வளோ நேரம் பார்க்க முடியாதுங்கண்ணா. சந்தையிலையும் பார்க்க முடியாது, இதுலேயும் பார்க்க முடியாதுங்கண்ணா. ஏன் சந்தையில் பார்க்க முடியாது? சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும், நச்சுன்னு இருக்காங்க. இந்த மாடு அந்த மாடுன்னு ஒன்றும் தெரியாதுங்கண்ணா. இதில் அண்ணன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாடு பார்க்கறதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிக்கும் மாடு பார்க்கலாம்ண்ணா. அதுக்கப்புறம் மாடு பிடிச்சிருந்தா வந்து அண்ணன்கிட்ட எடுக்கலாம்ண்ணா. எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. சந்தையில் பார்க்குறதோட பெஸ்ட்டாக அண்ணன்கிட்ட பார்க்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. நம்ம சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இந்த மாடு வேணும்னா நம்ம பேசுறதுக்காட்டியும் அடுத்து அட்வான்ஸு அதிகமாக சொல்லி அவங்க வாங்கிடுவாங்கண்ணா. ஓகே. அப்படிலாம் இங்கே இருக்காதுங்கண்ணா அண்ணன்கிட்ட. இங்கே வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக பார்த்துக்கலாம்ண்ணா. எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நீட்டாக நம்ம மாடு தொட்டு பேசலாம்ண்ணா. இங்கே மாடு வாங்குற வரைக்கும் அடுத்த பார்ட்டி யாரும் வந்து இங்கே வந்து மாடு பார்க்க விட மாட்டாங்கண்ணா. நம்ம முடிச்சுட்டு போனால் தான் அடுத்த நெக்ஸ்ட் டைம் தான் அவங்க வந்து பார்ப்பாங்கண்ணா. ஓகே. நீங்கள் இதை வந்து அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணுற வரைக்கும் இந்த மாடு யாரும் வரைக்கும் மாடு யாரையும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகே. நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்குறீங்களா வாங்கலையோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தர் வருவாங்க. ஆமாங்கண்ணா. ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கின 2 மாடு எப்படி இருக்குண்ணா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. அண்ணன் சொன்ன மாதிரி கரெக்டாக கறக்குது. ஓகே. ரெண்டுமே வந்து 18, 19 இந்த மாதிரி கறக்குதுங்கண்ணா. ஓகே. 20 லிட்டர் சொன்னார், நல்லா கறக்குது. 2 மாடும் நல்லா சிறப்பாக கொடுத்துருக்குறாரு. நல்லா இருக்குது மாடு ரெண்டும் நல்லா. ஏற்கனவே வாங்கின மாடு நல்லா இருக்கிறதால திருப்பி வந்து வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணா. அதனால வந்து நல்லா இருக்கிறதுனால நாங்கள் வந்து வந்துருக்குறோம். ஓகேண்ணா. இப்போ இது எவ்வளோ கறக்குன்னு சொல்லியிருக்காங்க? இது வந்து 20 லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாருண்ணா. கண்டிப்பாக 20 லிட்டர் கறக்குங்கண்ணா. நல்லா தான் இருக்குது. மாடுன்னா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கறக்குண்ணா.